மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க டிசம்பர் 8, 2025 அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷலா காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே இது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்த போற நாள். சரி, முதல்ல இத பத்தி பேசிடலாம். கொஞ்ச நாளா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு பிடிமானம் இல்லாம ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தீங்களா? ஒரு சின்ன தயக்கம் உங்களை தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்க போற பெரிய மாற்றம் வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான். அந்த சந்தேக மேகம் எல்லாம் விலகி ஒரு கிறிஸ்டல் கிளியர் மனநிலைக்கு நீங்க வர போறீங்க. இங்க பாருங்க, நேத்து வரைக்கும் இருந்த அந்த தயக்கம் இழுபறி நிலைமையெல்லாம் மாறி இன்னைக்கு வெற்றி தன்னம்பிக்கைன்னு ஒரு புது நாள் பிறக்குது. இத்தனை நாளா தள்ளி போயிட்டு இருந்த எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். உங்க மனசுல இருந்த பனிமூட்டம் எல்லாம் விலகி பிரகாசமா வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களை ஒரு புது கிரியேட்டிவான பாதைக்கு கூட்டிட்டு போகும். அதுல எந்த சந்தேகமும் வேணாம். ஓகே, இப்போ உங்களுக்குள்ள கிடைச்ச அந்த தெளிவு உங்க உறவுகள்ல எப்படி ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் உங்களை எதிர்த்தவங்க தடையா இருந்தவங்க கூட இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா மாறுவாங்க. உங்களுடைய தெளிவான பேச்சு அவங்கள மாத்தும். இந்த நல்ல மாற்றம் ஆபீஸ்ல மட்டும் இல்ல, வீட்லயும் தான். குடும்பத்துல ஒரு ஜாலியான கலகலப்பான சூழல் உருவாகும். எல்லாரும் ஒன்னா உட்காந்து மனசு விட்டு பேசுவீங்க. மொத்தத்துல அன்பு நிறைஞ்ச நாளா இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே உங்க வேலை விஷயத்திலையும் எதிரொலிக்கும். அதனால உங்க கெரியருக்கு இது ஒரு கோல்டன் டேனே சொல்லலாம். நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி, இல்ல வேலைக்கு போனாலும் சரி, வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்க திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாள் இது. சரி, எவ்ளோ பாசிட்டிவா போயிட்டு இருக்கும்போது உங்க வெற்றிய 100% உறப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கைடன்ஸ் இருக்கு. ஆனா எந்த ஒரு புது முயற்சியிலையும் தடாலியா இறங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கணும். அதுதான் அனுபவ ஆலோசனை. குறிப்பா புதுசா முதலீடு பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியோ அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உங்க வெற்றிக்கான உண்மையான சாவி. அதனால இத ஒரு தடையா நினைக்காதீங்க. இது வெற்றிக்கான ஒரு சிம்பிள் 2 ஸ்டெப் பிளான். முதல்ல அட்வைஸ் கேளுங்க, ரெண்டாவது நம்பிக்கையோட செயல்படுங்க. அவ்வளோதான். கடைசியா இன்னைக்கு உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தா, குறிப்பா ஒரு முக்கியமான வேலைக்காக போறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட திசை உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். அந்த திசை தெற்கு. தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் புதிய கதவுகளையும் திறந்துவிடும். திசைய மாதிரியே இன்னையோட எனர்ஜிக்கு செட் ஆகிற ஒரு அதிர்ஷ்ட எண்ணும் இருக்கு. அது எண் 8. இந்த எண்ணோட அதிர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சரி, உங்க வெற்றிக்கான இந்த டூல் கிட்ட முழுமைப்படுத்த நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாப்போமா? அது நீல நிறம். நீல நிறம் அமைதியையும் மன தெளிவையும் குறிக்கும். அது இன்னையோட நாளோட தீமுக்கு எவ்ளோ கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா? ஆக மொத்தத்துல சொல்லணும்னா, மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வெற்றி, மனத்தெளிவு, அன்பான உறவுகள்னு எல்லாம் சேர்ந்து ஒரு பவர் பேக்டு நாளா அமைய போகுது. அப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இப்போ பாதை தெளிவா இருக்கு, வாய்ப்புகளும் உங்க முன்னாடி இருக்கு. இந்த தெளிவை கொண்டு நீங்க சாதிக்க போவது என்ன? உங்க நாளை சூப்பரா பயன்படுத்துங்க. வாழ்த்துக்கள்.